யார் அந்த அமைச்சர்? அமைச்சர் பதில் சொல்லவே இல்ல. அமைச்சர் வரவே இல்ல அப்படின்னு உதயநிதி வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாரு. சட்டமன்றமே ஃபயரா இருக்கு. ஒரே கிராஸ் ஃபயர்ல குறுக்க யாரும் போய் மாட்டிடக்கூடாதுங்கிற அளவுக்கு காரசாரமான விவாதம். ஆனால் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சட்ட ஒழுங்குக்கு கேள்வி கேட்டால் சட்டத்துறை அமைச்சரை இறக்கிவிட்டு நிர்மல்குமார் பதிலளிக்கிறார். எல்லாத்துக்கும் ஆதவர்ஜுனா பதிலளிக்கிறார். உதயநிதி கேட்ட கேள்வி பலருக்கும் புரிஞ்சிருக்காது. எங்க அந்த அமைச்சரை காணோம், எந்த அமைச்சரை காணோம்னு கேட்டுருந்தாப்புல யாரோ ஒரு அமைச்சர் ஆப்சென்ட் ஆயிட்டார் போல அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த அமைச்சர் வேற யாரும் இல்லை, நம்ம சீஃப் மினிஸ்டர். தேடப்பட்ட அமைச்சர், அமைச்சரை காணோன்னு தேடப்பட்ட அமைச்சர் வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய். இதில் கவனிக்க வேண்டியது சட்ட ஒழுங்கு அமைச்சர், அதாவது முதலமைச்சர் வரலன்னா சன்சத் ஜீவி மாதிரி நம்ம மக்களும் பழகிட்டாங்க. அந்த பக்கம் இப்படி திருப்புனா தானே எம்டியா இருக்கிறது தெரியும். எம்டி சேரை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பக்கமே போல. இல்லை ஆக்சுவலாக பல பேர் வந்து முதலமைச்சருடைய முகத்தை பார்ப்பதற்காக லைவ் பார்க்க வந்தவங்களாம் ஏமாந்துருப்பாங்க இவ்வளோ நேரங்கிறது ஓகே. அவர் உட்கார்ந்துக்கிட்டு தான் ஃபயராக ஏதோ விவாதம் நடக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உட்காந்து நல்ல வேலை பிரச்சாரத்துக்கு ஒரு டம்மி செஞ்சு கொண்டு போனாங்கல்ல, அது மாதிரி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. செஞ்சாலும் செய்வாங்க, தாவே கேட்கறாங்க. செஞ்சவரும் உள்ளதான் இருக்காரு. திருவெரும்பூர் எம்எல்ஏ நவால்பட்டு விஜய் அவர்கள் நினைக்கிறேன். அவர் தான் இந்த இதை செஞ்சு கொண்டு போனது. அது தாண்டி ஹோலோகிராமெல்லாம் கொண்டு போனாங்க. இல்லை அந்த ஹோலோகிராம் இதெல்லாம் வந்து புதிய டெக்னாலஜி தான். அது அவர் ஜெயிச்சாரா என்னன்னு தெரில. ஆள் யாருங்கிறது எனக்கு மறந்து. டெக்னாலஜியில் ஒருத்தர் எப்பயுமே அங்கே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியே செய்ய முடியும், பர்மனெண்ட்டாக செய்ய முடியும். பட் ஸ்மைல் ரியாக்ஷன்ஸ் வேணும், ஃபேஷியல் ரியாக்ஷன். சரி ஓகே, அது நம்ம மக்கள் 24 மணி நேரம் அப்படி வச்சா நல்லா இருக்குமா? காலையில் கூட்டுறக்கு வருவாங்க, சார் காலை தூக்குங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது பொம்மையாக இருக்கும். சரி, மேட்ருக்கு வருவோம். இப்போ வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு திடீர்னு முடிவெடுத்தது இல்லை. எதிர்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததுங்கிறது 4 நாளைக்கு முன்னாடி. 5 நாள். ஆமாம், 5 நாள் ஆயிடுச்சு இன்னையோட சேர்த்தா. அப்போது கோவையில் நடந்த அந்த மாணவன் படுகொலை, போதைப் பொருள் காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுகிற அந்த மாணவன் படுகொலை, அமுதன் படுகொலை, அதுக்கு பிறகு திருவொற்றியூரில் இன்னொரு மாணவர் படுகொலை செய்யப்படுறார். ஒருத்தர் காலேஜ், இன்னொருத்தர் ஸ்கூலு. அப்போ இது சம்பந்தமான விவாதம், போதைப் பொருள் சம்பந்தமாக இன்னைக்கு விவாதம் நடக்க போகுது. கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்கட்சி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னா சபாநாயகர் கரெக்டாக டேட்டெல்லாம் சொல்லி 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார். பார்த்தா இன்னைக்கு முதலமைச்சரை காணோம். ஆனால் அந்த துறைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் ஏதாவது கேள்வி கேட்டால் போதைப் பொருள் சம்பந்தமாகவோ அல்லது மாணவன் கொலை சம்பந்தமாகவோ அல்லது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதர சம்பவங்கள் சம்பந்தமாகவோ பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர். உள்துறைக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே தான் ஒட்டுமொத்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்குன்னும் போது யாருடைய துறைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டுச்சோ அவர் இன்னைக்கு வரல சட்டமன்றத்துக்கு. அமுதன் விவகாரத்தில் வந்து அரசு வந்து எதுவுமே பேசலை. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அவங்களுக்கு ஏற்கனவே முன்பகை இருந்ததுனால அடிச்சுக்கிட்டாங்க, அதனால நடந்த கொலை பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதையே திரும்ப சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ரீஅஃபர்ம் பண்றாரு. அப்போ கோவையில் அமுதனுடைய கொலை வழக்கு வந்து அடிச்சு கொன்னது, இந்த போதைப் பொருள் கேட்டு பஞ்சாயத்தானது அப்படிங்கிறது வந்து இப்படி மடைமாற்றினா, அப்போ சென்னையில் திருவொற்றியூரில் நடந்த கொலையை என்ன சொல்ல போகிறாங்க? அது குறித்து கேட்டால் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன சிக்கல்னா, கோவைக்கு பதில் சொல்ல வேண்டிய விஸ்வநாதன் அவர்கள் உள்ளே வந்தாரானும் தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக காலையில் செய்திகளில் பார்த்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு புரோட்டோகால் படி அவர் ஒரு கான்வகேஷனில் கலந்துக்க வராரு. சாஸ்திராவில் கலந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் 2த்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2த்துலேயும் ஒரு கலந்துக்க வர்றதுனால கூட ஒரு அமைச்சர் இருக்கணும்னு விஸ்வநாதன் அவர்களை தான் அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுது, அங்கே ஒருவேளை முதல்ல நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து போலன்னா எங்கள் அமைச்சர் கலந்துக்க மாட்டார், வெளிநடப்பு பண்ணிடுவார் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிக்கிறது. எங்கள் அமைச்சர் அப்படி வருவாரா மாட்டாரான்னு. கேபினெட்டுங்கிற வகையில் அது முதலமைச்சரெல்லாம் எடுக்கணும், மாணிக்கம் தாகூர் அவர்கள் அதை அறிவிக்கிறதே சரியாங்கிறது தனி விவாதம். அமுதன் விவகாரத்தில் பேசியிருக்க வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். கூடுதலாக அது கிரைம் அப்படிங்கிற வகையில், சட்ட ஒழுங்குங்கிற வகையில் முதலமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பேசணும். அன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்போ இன்னைக்கு துணை குடியரசுத் கூட போயிட்டாருனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு அவர் உள்ளதானே இருந்தார், அவர் ஏன் பேசலை? அவரை தாண்டி ஏன் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு ராஜ்மோகன் அவர்கள் வராரு அமைச்சருங்கிற கேள்வியும் வந்தது. திருவொற்றியூர் சம்பத்துக்கு ராஜ்மோகன் பேசணும், அவர் நேற்று கிளம்பி போயிட்டார். 3 நாளாக அதை பற்றி யாருமே பேசலை, எல்லாரும் டோட்டல் சைலண்டில் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் விவாதம் நடக்க போகுது. அதனால் நேற்று நைட்டு, ஏன்னா விவாதத்தில் ஏதோ ஒன்று சொல்லணும்ல, திருவொற்றியூரில் சம்பவம் நடந்திருக்கு, என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால் நேற்று நைட்டு ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் போயிட்டாங்க திருவொற்றியூரில் அந்த தனுஷ் மாணவர் வீட்டுக்கு.
முன்னாடி நாளே போயிட்டு போலீஸ் போயிட்டு வீட்டில் குடும்பத்தவரை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, உறவினர் ஊருக்காரங்க யாரையும் அலௌடு கிடையாது. சானிடைஸ் பண்றாங்க. ஃபுல் போலீஸ் நில்லுங்க, ஒன்லி அமைச்சர் உள்ள போவாரு வெளியில வருவார். உள்ள என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. மீடியாவும் அலௌடு கிடையாது. கிடையாது. மீடியாவும் அரசு நிகழ்ச்சிக்கே கிடையாது. நீங்க இதுக்கெல்லாம் எப்படி உள்ள விடுவாங்க? இந்த ஏரியாக்குள்ளே வர்றதுக்கு தடைன்னு தனித்தனியாக எம்எல்ஏக்கள்னும் போடல, அதை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நேராக 2 பேரும் உள்ள போறாங்க, ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் போயிட்டு வெளியில வராங்க. போற ஃபுட்டேஜ் இருக்கு, வெளில வர ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் சுத்தி கேள்வியா கேட்குறாங்க, கத்துறாங்க, தயவு செஞ்சு நில்லுங்க நில்லுங்க, ஆதவனா பதில் சொல்லிட்டு போங்க, இந்த ஏரியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஏரியா முழுக்கவே போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப் பொருளை காட்டி கொடுத்த பையனுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நாளைக்கு எங்கள் ஏரியாவில் எங்கள் பசங்களுக்கு இப்படி நடக்கும், பதில் சொல்லிட்டு போங்க பதில் சொல்லிட்டு போங்கன்னு துரத்திக்கிட்டே ஓடுறாங்க பின்னாடி. அப்படியே நேராக போய் காரில் உட்காந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. காரை துரத்திட்டு ஓடுறாங்க. கடைசியில் எப்படி மீடியாலாம் விஜய் போகும்போது காருக்கு பின்னாடியே துரத்திட்டு ஓடுவாங்களோ அந்த மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனாவையும் ராஜ்மோகனையும் கூட துரத்திட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. இதில் நேரில் பார்க்கும்பொழுது மக்களிடம் பதில் சொல்லலை. சட்டமன்றத்துக்குள்ளேயாச்சும் கேட்ட கேள்விக்கு பதில் வருமானு பார்த்தா கேள்விக்கான பதிலை தவிர, அதாவது கேள்வி கேட்ட நம்ம ஒன்று கேட்டோம்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரிங்கிற மாதிரி எல்லாரும் பதில் சொன்னாங்க. பல பதில்களை எடுக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக்கு போகிறாங்க, இவங்க பதிலுக்கு பவுட்ரு அமைச்சர்னுட்டு போய் அவர் சரத்து எந்திரிச்சு அவர் ஆவேசமாக பேசுகிறாரு. இவ்வளவு நடந்ததே தவிர சார் போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேள்வி கேட்டுட்டீங்க. இப்போ அதை பற்றி கேட்கறதுல ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் ஆட்சியில் நடக்கிறதுக்கு பதில் சொல்லு. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இன்னுமே ஸ்டாலின் தான் சிஎம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை அப்படின்னா ஜாஃபர் விசாரிங்க, ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை நாங்கள் வந்து விசாரிங்க. இதில் வேற இவர் நம்ம கில்லி சரத் எந்திரிச்சு நான்லாம் பேச ஆரம்பிச்சா ஒரு 800 கோடி ஊழல்லாம் இருக்குது அப்படின்னு. யார் ஊழல் விசாரிக்க வேணாம்னு சொன்னால் விசாரிங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா செக் பாயிண்டா வைக்கிறாங்க. ஆமாம், அதாவது நீ வந்து பவுடர் மேட்டர் பேசக்கூடாது, நீங்கள் பவுடர் மேட்டர் பேசினா நான் 850 கோடி என் டிபார்ட்மெண்ட்டில் ஊழலை பற்றி பேசுவேன், பேசாமல் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன் அர்த்தம். இது ரொம்ப என்ன சிறப்பு. சட்டமன்றத்துக்குள்ளேயே நீங்கள் அதாவது மடை மாற்றுறதுங்கிறது தான் ஆப்ஷன் 2 முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன கேட்டால் என்ன, நாங்கள் சொல்கிறது தான் சொல்லுவோங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இதில் பேரவைத் தலைவர் அவர்கள் உள்ளபடியே பெரும்பாடு தான் படுறாப்புல. எனக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பரிதாபங்களில் ஒரு காமெடி வரும். ஏதாவது சொல்ல வரும்போது இந்த கோபி ஏதாவது சொல்ல வரும்போது கத்திக்கிட்டே இருப்பார். சுதாகர் வந்து பாடுவார், இவர் சொல்ல வருவார் பாடுவார். இப்போ அந்த காட்சி மாதிரி சட்டமன்றம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஏதாவது கத்துறாங்க. உண்மையிலே பார்க்குறக்கே ரொம்ப முக்கியமான விஷயம். 2 கொலை நடந்திருக்கு. 2 கொலை அப்படிங்கிறது வெறும் 2 கொலை மட்டும் கிடையாது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு மக்கள்கிட்ட இருந்து தகவலை சேகரிக்கிறது ஒரு முக்கியமான முறை. அந்த முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் இது. இப்போ தகவல் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களோ தகவல் சொல்லக்கூடிய பள்ளி மாணவர்களோ திட்டமிட்டு டார்கெட் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இதுக்கு என்ன நீங்கள் வந்து மாற்று வச்சுருக்கிறீங்க? இந்த கொலையை வந்து நீங்கள் எப்படி வந்து இது மாதிரியான கொலைகள் நடக்கிறது எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீங்க? இது மாதிரியான முக்கியமான விஷயம் நடக்குது. ஆனால் எந்திரிச்சு கேட்டால் இல்லை இல்லை இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்தது, எது ட்ரக்கு அது சரிங்க, திமுக ஆட்சியில் நடந்ததுங்கிறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல திமுக ஆட்சி நடந்தது அப்படியே மோடி சொல்லுவார்ல. 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ 5 வருஷம் தான் ஆயிருக்கு. கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேமேஜ் நடந்திருக்கு. 5 வருஷத்துல எப்படி சரி பண்ணுங்க? திமுகவும் அதிமுகவும் 50 வருஷம் ஆட்சி பண்ணிருக்குங்க. 5 வருஷத்துல எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வருஷம் சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் போதைப் பொருள் முன்னாடி இருந்தே இருக்குது, அப்படி இப்போ அதிகமாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 2020க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே பெருசா இல்லை. அதாவது அவர் திமுகவில் இருந்த வரைக்கும் போதை கலாச்சாரம் எதுவும் இல்லை. அவர் திமுக 21க்கு பிறகுதான், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான், அப்பயும் அவர் திமுக தான் இருந்தார். 21க்கு பிறகுதான் வந்து போதை கலாச்சாரமே பெருகிடுச்சு. அப்படின்னு எதிரில இருந்து எல்லாரும் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? இந்த விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, சட்டமன்றம் பேசுறாங்க. உடனே அவர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது, சரி ஏதோ போதைப் பொருள் சம்பந்தமா டேட்டா கொடுக்க போறாரு. போக்சோ கேஸ் அதிகமா இருக்குது, ரேப்பு இவ்வளோ அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போக்சோ கேஸையும் ரேப் கேஸையும் படிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டாக்கா இது 2க்கும் தொடர்பு இருக்காமோ, போதைப் பொருள் அதிகமானதுனால தான் இதெல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு வித்தியாசமாக உருட்டுறார். நான் என்ன கேட்குறேன், என்சிஆர்பி டேட்டா இருக்குது, வேற என்ன டேட்டாவோ நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க, ரேப் பண்ணவங்கலாம் போதையில் இருந்தான்னு டேட்டா கொடுங்க. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஒரு வழிமுறை, ஒரு புது ரூட்டான ஹைப்போதிசிஸை கொண்டு வந்து அவர் உள்ள வைக்கிறார். உங்களுக்கு பல்வேறு விதமான குற்ற செயல்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்கோ என்னமோ இருந்திருந்திருக்கலாம்.
ஆனால் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸை இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்வாங்களாங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் இதற்கு ஒரு தனி உளவியல் வேணும். ஆக்சுவலாக ரேப் பண்ணுறவனை காப்பாற்றுறது அவன் ட்ரக் அடிச்சதுனால தான் பண்ணிட்டான், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டான்னு. அது படுபயங்கரமான ஒரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு முக்கியமான சொன்னீங்க, வாச்சாத்தில போலீஸ்காரங்க போயிட்டு அவ்வளோ பேரை ரேப் பண்ணாங்க. அவங்க எல்லாம் போதைப் பொருளை போட்டு தான் போய் ரேப் பண்ணாங்களா? இல்லை, பில்கிஸ் பானுல தொடங்கி குஜராத்தில் அவ்வளோ சம்பவங்கள் நடந்தது, அத்தனையுமே அவங்க போதையில் தான் இருந்ததா? நீங்கள் அந்த உளவியலை இல்லை அதை செய்யக்கூடிய அந்த குரூரத்துக்கு நீங்க ஒரு கூடுதலா அவங்களுக்கு ஒரு அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு இல்லைன்னா நல்லா இருந்தா பண்ணிருக்க இல்லைன்னா யோக்கியங்கிற வகையில் நீங்க கொண்டு போய் சேர்ப்பது இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக பல நேரங்களில் பார்த்தா நீங்கள் ஒரு தீவிரத்தன்மைக்கான அடிக்ஷனுக்கு போனவங்க வேறு எதுலேயுமே எங்கேஜ் ஆக மாட்டாங்க, வேறு எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதற்கான உளவியல் குரூரம் என்பது வேறு, அதன் மீதான அந்த ஈடுபாடு உளவியல் என்பது வேறு. இது ரெண்டுத்தையும் நேரடியாக சொல்கிறேன். ஆதாரம்னா நீங்கள் வந்து அதுக்கு கிளியராக டேட்டா இருக்கணும். போதை இப்போ ரேப்பு தமிழ்நாட்டில் நடந்தது இல்லைங்களா? அந்த ரேப்பில் எத்தனை சதவீதம் போதையின் காரணமாக நடந்ததுன்னு எந்த ரிப்போர்ட் சொல்லுது? ஏன்னா எந்த குற்றவாளியை கைது பண்ணாலும் முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளாஸிஃபை ஆகலாம், ட்ரக் ஒரு பயன்படுத்தியிருக்காரு, ஒரு ட்ரக் பயன்படுத்தலை அப்படிங்கிற டேட்டா ஏதாவது வச்சிருந்து அந்த டேட்டாவை ஆதார கொடுத்தா கூட சரி, ஓகே, ரைட், அக்செப்டடு. மொத்த ரேப் கேஸில் 25% 30% இல்லை 60% நீங்கள் வந்து ட்ரக் கன்சப்ஷனால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி எந்த ரிப்போர்ட்டுமே இது வரைக்கும் கிடையாது. ரேப்பெல்லாம் போதையினால் நடக்குதுங்கிறது, அது சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறதெல்லாம் வந்து ரேப் பண்ணுறவனை காப்பாற்றுற வேலையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து எல்லாரும் சத்தம் போடும்போது இவர் சொல்கிறார், எப்படி நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் 55 பேர் தான், நாங்கள் 100 பேருக்கு மேலே இருக்கோம், எந்திரிச்சா சட்டமன்றம் தாங்காது. இது ஒரு கேவலமான ஒரு டைலாக். ஒரு சட்டமன்றத்துக்குள்ள இப்போ எந்திரிச்சா தாங்காது அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, அந்த இடத்துல பேரவைத் தலைவர் குறிப்பிட்டு அதை நான் நீக்கிறேன் அப்படின்ட்டு மேற்கொண்டு பேச வர்றாரு. 100 பேர் இருக்கிறேன்னு சொன்னோடனே இதை நீக்கிறேன் அப்படின்னு பேரவைத் தலைவர் அதை நான் நீக்கிறேன்னு நீக்கிட்டாரு. இதில் என்ன சிக்கல்னா, திரும்பவும் கேள்விக்கான பதில் வரல. அது வந்து எதர் அவங்க எமோட் ஆகுறாங்க, இல்லை எதிர்பக்கம் ட்ரிகர் ஆக்குறாங்க. இது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது, வாகாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. திமுகவை தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஆமாம்மா. அதுக்கு பின்னாடி வேற இபிஎஸ் அவர்கள் எழுந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு போடு போட்டார். பேரவைத் தலைவர் அவர்களே, விதி எண் 55 படி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி தான் பேசணும். அதை தாண்டி வேறு ஏதோ பேசி நேரத்தை வேறு பக்கம் திருப்பி அவையே திசை திருப்பி விட்டார்கள். அப்படின்னும் போது நாங்கள் அதை கருத்தில் கொள்வோம் அப்படின்ட்டு பேரவைத் தலைவர் அதுக்கு வேற அதை ஆமோதிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த டிபேட்டை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல குறிப்பிட்ட அமைச்சர், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வராமல் இதை நாங்கள் பேச முடியாது, அவரை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான ஒரு எதிர்வினையை எதிர்கட்சிகள் இந்த முறை அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா தான் அடுத்த முறை அவரை வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட கேட்குற கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு பதில் தெரியுமா? அவர் என்ன ஆல் இன் ஆல் A to Z எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கிறாரா? இல்லை வந்து நம்ம இப்போ இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை போயிட்டு இவர் வேற ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை இல்லை கல்வி அமைச்சர்கிட்ட கேட்டால் பதில் சொல்லுவாங்களா பார்லிமெண்ட்டில்? அப்படித்தான் நீங்கள் வந்து இது சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாளர் வந்து ஆதவர்ஜனா கிடையாது, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாளர் ராஜ்மோகன் கிடையாது, சட்டம் ஒழுங்கு பொறுப்பு நிர்மல்குமார் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பொறுப்பு முதலமைச்சர் விஜய், அவர் தான் அதுக்கு அமைச்சர். அவர் இல்லாமல் இந்த விவாதமே நடக்கக்கூடாதுங்கிறது தான். நீங்கள்லாம் உட்காருங்க, அவர் முதலமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளேயே தர்ணா இருந்திருக்கணும். சட்டமன்றத்துக்குள்ளேயே தர்ணா உட்காந்து, ஆமாம் நீங்கள் வந்து நியாயப்படி இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இந்த மானிய கோரிக்கை இந்த தடவை விட்டால் அடுத்த தடவை நம்ம நிறைவேற்றிக்கலாம், இன்னும் 3 மாதம் கழிச்சு பேசிக்கலாம், 4 மாதம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ட்ரக்கோ லா அண்ட் ஆர்டர் விஷயமோ கிடையாது. அது இன்னைக்கு சீரியஸான விஷயம். 24 மணி நேரம் இன்னைக்கு காலையில் 2 பேர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோயில் விசேஷத்தில் அடித்து வெட்டி கொண்டுக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சரோட எம்எல்ஏ தொகுதியில் அவருடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க, விஜய் அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க. மக்கள் போய் அங்கே வந்து போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தலை, அதுன்னு போய் முற்றுகிறாங்க. கழிவுநீர் சார்ந்த சிக்கல் இருக்குது, அது என்றைக்குமே ரெக்டிஃபை ஆகாமல் இருக்குது, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுகையை போடுறாங்க. ஸோ கரூர் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ண முயற்சி பண்ணப்போ அவங்க பாட்டி அருவாள் எடுத்துகிட்டு தேடி 3 நாளாக பிடிச்சி அவனை போய் வெட்டியிருக்கு. இதில் என்ன கூத்து அப்படின்னா, ஒரு பாட்டினால் தேடி கண்டுபிடிச்சி வெட்ட முடியுது, போலீஸ் போய் அவனை பிடிக்க முடியல. அதான் வேதனையாக இருக்குது. அந்த பாட்டி அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து வெட்டுது நடு ரோட்டில் போட்டு. ஆனால் போலீஸு 3 நாளாக அவனை கண்டுக்கல.
இது ஒரு சீரியஸான விஷயம். ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். முதலமைச்சர் வந்து அட்ரஸ் பண்ணணும். இதை ஏற்கனவே அவங்க போட்ட பிளான் தான் அது. யார் ஆதவர்ஜுனாவும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும். அதாவது இவர் விஜய் அவர்கள் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அதுக்கான பதிலை வந்து நாம சொல்ற மாதிரியான சில திருத்தங்களை கொண்டு வரணும். அவர் வந்து இன்னைக்கு இப்போ பதில் சொல்லும் போதே வந்து நாங்கள் 2 பேரும் நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம். தனுஷ் அவருக்கு அவங்க வீட்டுக்கு இழப்பீடு கொடுக்க போகிறோம். அவருக்கு ஒரு கல்லறைக்கு ஒரு இடம் கேட்டாங்க. அதை உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சொல்லிட்டாரு. அதனால் அந்த கல்லறைக்கான இடத்தையும் பார்க்க சொல்லிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் நேற்று பார்த்துட்டு வந்தோன்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்கிறதுக்காக தான் அவர் நேற்று அங்கே போயிருக்கிறார். அவசர அவசரமாக போனார். அவரே சொல்கிறார். அப்போ இன்னைக்கு அவர் வந்துட்டு பயங்கரமாக கேட்குற கேள்விக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். இவர் வந்து டிஎம்கேக்காரர், இவர் போன ஆட்சியில் வந்து குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ ஏன் ரேப் நடக்குதுன்னு கேட்டால் போன ஆட்சியில் ரேப் நடக்கலையா? இதுதான் இன்னைக்கு இருந்த பதில். இன்னைக்கு சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆதவர்ஜுனா நேற்று மக்கள் கேட்கும்போது நீங்கள் அங்கே நின்று ஏன் பேசலை மக்கள்கிட்ட? ஆக்சுவலி நேற்று மக்கள் விரட்டி அடிச்சதனுடைய அதிருப்தி தான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து மக்கள் விரட்ட கூட இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அது தம்ப்நெயிலுக்காக விரட்டி அடிச்சாங்கன்னு போடுறாங்க. மக்கள் விரட்டவே இல்லை, கேட்குறாங்க. இவங்க தான் ஓடுறாங்க. மக்கள் தயவு செஞ்சு நின்று பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அண்ணா ஓடாதீங்க, பேசிட்டு போங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பதில் சொல்லலை? அங்கே நின்று சட்டமன்றத்தில் பேச முடியுதுல்ல உங்களால்? உங்ககிட்ட எல்லா பதிலும் இருக்குது, உங்கள்கிட்ட நேரம் இருக்குது, நியாயம் இருக்குது, எல்லா நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கிறீங்க, சட்டமன்றத்தில் பேச முடியுது. ஏன் மக்கள் கேட்கும்போது நின்று பேச முடியல? அதுதான் பதில். ஏன்னா இதற்கு இது பதில் இல்லையேன்னு இங்கே சொன்னாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே பின்னாடி தான் 100 பேர் இருக்காங்களே, அங்கே பாதுகாவலர்களை தாண்டி மக்கள் அப்படின்னும் போது அது நெருக்கடிங்கிறதுனால தான் வாய் திறக்காம இருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடக்கிறதே வந்து பெரிய அபூர்வமாக இருக்குது. இதில் வந்து இப்படி ஏதாவது ரகலை பண்ணி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனால் உண்மையிலே ரொம்ப அவமானமாக தான் இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா, அப்படி என்றால் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காத காலகட்டங்களில் இப்படியான குற்றங்கள் நடந்தால் வீட்டுக்கு போக மாட்டீர்கள். ஏன்னா அடுத்த நாள் சட்டமன்றத்தில் கேள்வி கவனர்ப்பு தீர்மானம் வரப்போகிறதில்ல, வீட்டுக்கு போகவே வேண்டாங்கிற ஆட்டிடியூட் வருமா அப்படிங்கிறது நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய கேள்வி. இல்லை, நீங்கள் கோவை விவகாரத்தையே ரொம்ப தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு அவங்க மடைமாற்றுறாங்க. கோவை விவகாரத்தில் நாம் ஒரு லேர்னிங் இருக்குது. ஆமாம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாங்கள் உடனே ஒரு சிறப்பு குழுவை போட்டிருக்கிறோம், அந்த சிறப்பு குழு விசாரிக்குது. பள்ளி கல்வித்துறை சார்பாக, அதை உயர்கல்வித்துறை சார்பாக ஒரு குழு போயிருக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்க, அந்த கல்லூரியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த காலேஜ்லேயே ஒரு டீமை, ஒரு ஸ்டாஃப்ஸை கொண்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாஃப்ஸை போட்டு என்ன நடந்துருக்கு கேம்பஸில் அப்படின்னு மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த கேம்பஸ் மட்டும் கிடையாது, எல்லா கேம்பஸ்லையும் நாங்கள் பண்ணுறோம். ஒரு புதுசான ஒரு ஐடியாவை கொண்டு வரோம். ஏதோ ஒரு 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 விஷயம் நடக்கும்போது அதில் இருந்து நீங்கள் ஒன்று எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து சரி செய்யணும். நீங்கள் வந்து அந்த இறந்த அமுதனுடைய வீட்டுக்கு போகலை. இதே ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தால் எங்கே போனார் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனை போட்டு எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. முதல்வர் போல வேற 2 அமைச்சர்கள் வன்னியரசு அவர்களும் சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் போயிட்டு இருந்தாங்க. இல்லை, குறைஞ்சபட்சம் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இறந்து போன குடும்பத்தில் பேசணும். உதயநிதி ஸ்டாலின் ஃபோன் பண்ணி நேரடியாக பேசியிருக்காரு. இல்லை, கரூரில் செஞ்ச மாதிரி அவங்களெல்லாம் இங்கே சென்னைக்காச்சும் வர வச்சு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுதான் அந்த குடும்பம் தான் நடந்திருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இவரு தான் போக மாட்டார். உண்மையிலேயே வந்து அந்த அமுதன் கொலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. அதாவது ட்ரக் எலிமினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். கல்லூரிகள்லேருந்து ட்ரக் எலிமினேட் பண்ணுறதுக்கு மாணவர்கிட்டருந்து சோர்ஸை இன்னொரு மாணவரால் கொடுக்கப்படும் போது மாணவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்றால் வேற என்ன ஆல்டர்னேட்டை பயன்படுத்தி கேம்பஸ்குள்ளேருந்து சோர்ஸ் எடுக்க போகிறீங்க? கேம்பஸ்குள்ளே ட்ரக் இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல எக்கச்சக்கமான யாருமே மறுக்கல, ஒத்துக்கிறேன். அப்போ அதை நீங்கள் எப்படி வெளியே எடுக்க போகிறீங்க? இன்டெலிஜென்ஸ்னா என்ன அர்த்தம்? தகவலை சேகரிக்கிறது. எந்த முறையில் அந்த தகவலை சேகரிப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் இதிலிருந்து கொண்டு வர போறீங்க? ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் இது. அதே போல பேட்டர்னில் சென்னையில் நடக்குது. இப்போ இது வந்து அது மாணவனுக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு அந்த கல்லூரியில் கூட ஒரு வாத்தியார் போய் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், ஏன்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வாத்தியாரையும் வெட்டுவாங்க, வாத்தியாரையும் நான் 10 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்க? காலேஜுக்கு என்ன நீங்கள் ஒரு ஃபார்மேட் பண்ண போறீங்க? ஒரு பொறுப்பான அரசாங்கமாக வந்து இந்த கொலையிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி ஒரு அரசாங்கம் நகர வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இதை பிளேம் கேமாக சட்டமன்றத்தில் நகர்த்துறது தான் விருப்பப்படுறாங்க. ரொம்ப போலீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே ஒரு அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் படிச்சுட்டு இதுதான் நடந்தது, காவல்துறைக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அரசுக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். இந்த அமைச்சர் என்னென்ன காவல்துறைக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அமைச்சருக்கு எப்படி தெரியும்?
இல்ல இந்த அமைச்சர் காவல்துறை கடந்த காலங்கள்ல 1-2 முறை கிடையாது, கணக்கில்லாத வழக்குகளில் காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் பொய்யாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தில் 2 முதலமைச்சர்கள் 2 கஸ்டோடியல் டெத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் எடுத்தீங்கன்னா, இங்கே சென்னையில் அந்த குதிரை ஓட்டுற ஒரு பையன், அதில் முக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முதல் நாள் இவங்க அப்படியே போலீஸ் கொடுத்ததை படித்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற ஒன்றா வந்தது. ஆக்டிவிஸ்ட்டுங்க மொத்தமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு கிழிச்சு தொங்க விட்ட பிறகு அடுத்த நாள் அதை மாற்றி சட்டமன்றத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படி நடவடிக்கை எடுக்கிறோம், கொலை வழக்கு நோக்கி நகர்த்துறதுக்கு போகிறோங்கிற ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல இருந்து அந்த பிரஷரின் மூலமா ஒன்று நகர்ந்தது இல்லையா? எல்லா பிரச்சனைகளிலும் காவல்துறை பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கு, irrespective ஆஃப் த கவர்மெண்ட். அது ஸ்டாலினா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். காவல்துறை அப்படிங்கிறது ஒரு தனி யூனிட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல வந்து குறிப்பா கஸ்டடியல் டெத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபேக் நியூஸ் தான் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறாங்க. அது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து போலீஸ் ரிப்போர்ட் சரி அப்படின்னு எடுத்து பேசுறதுக்கு ஒரு அமைச்சர்லாம் தேவையில்லை. நீங்க வந்து இதை வந்து நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க, போலீஸ் என்ன ஆய்வு பண்ணாங்க, என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க? போலீஸ் சரியாகத்தான் சொல்லும்னா போலீஸ் கிட்ட இருந்து வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. இது எதுவுமே தேவையில்லை. போலீஸ்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னா மற்றதெல்லாம் எதுக்கு அப்புறம் களைச்சு விட்டு போயிடலாமே, வெறும் போலீஸே விசாரிச்சுக்கிட்டோம். நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் மிக தீவிரமாக இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் செயல்பட்டு இருக்க வேண்டும். இத்தனை மாணவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் அப்படின்னு உயர்கல்வியில் ரிட்டையர்டான ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, உளவியல் படித்தவங்களாம் இருப்பாங்க. ஒரு கல்லூரிக்கு எத்தனை கவுன்சிலர் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மேண்டேட்டாக மாற்றணும். கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களுக்கு வேலையே வந்து மாணவர்களை அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அப்படி ஃபுல் டைம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் பெரும்பாலான கல்லூரிகளிலே கிடையாது. வாத்தியாராக இருப்பாங்க, பேருக்கு கவுன்சிலர், பேருக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது, ஹாஸ்டலில் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேட்டர்னாக ஒரு ஃபுல் டைமாக ஒரு செஞ்சால் மட்டும்தான், நீங்கள் ஒரு சீரியஸான விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் ட்ரக்கை எலிமினேட் பண்ண முடியும். அதை நோக்கி உயர்கல்வித்துறை அமைச்சரோ இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ செயல்படணும். அதை விட்டுட்டு போலீஸே பார்த்துக்கும், போலீஸே செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தவறான ஒரு. இன்னொன்று, போலீஸை வச்சு கல்லூரிகளுக்குள்ளே ட்ரக்கை ஒழிக்க முடியாது, 100% முடியாது, தப்பும் கூட. ஆமாம், நீங்கள் காவல்துறை வந்து கல்லூரிக்குள்ளேயும் பள்ளிக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சதுன்னா அது வந்து அந்த இடம் வந்து படிக்கிற இடமா இருக்காது, அது கிரிமினல்ஸ் நடமாடுற இடமா தான் இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் காவல்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் 1000 மாணவர் இருக்காங்க அப்படின்னா இத்தனை கவுன்சிலர்ஸ் அப்பாயின் பண்ணணும். அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்களா இருக்கணும். இப்போ வந்து சில அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் மாதிரி சில ஸ்டாண்டர்டான பணம் நிறையா வாங்கக்கூடிய நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து கவுன்சிலர்ஸ் அப்பாயின் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் கவுன்சிலர்ஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக அவங்களுக்கு கூடிய சிக்கல்களை வந்து விவாதிக்கிறாங்க. அது மட்டும் இதில் இஷ்யூ கிடையாது. ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் லைஃப் மட்டும் இதில் சிக்கல் கிடையாது. அதை தாண்டி ஸ்டூடெண்ட்டுடைய பிஹேவியரில் எப்படி வந்து ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லா கல்லூரிகள்லையுமே ஒரு குழுக்கள் அமைக்கப்படணும். அந்த குழுக்கள் ஆசிரியரோடு, டீனோடு, ஹெச்ஓடியோடு ஒரு டைப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படிங்க ஒரு மாணவன் மேலே ஒரு ஆசிரியருக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த பேரை கவுன்சிலர்கிட்ட கொடுக்கணும். கவுன்சிலர் அதை டீல் பண்ணிக்குவாங்க, அவங்க அதை பார்த்துக்குவாங்க, அதை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் காவல்துறைக்கு ஒரு தொடர்பு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் காவல்துறை கல்லூரிகளுக்குள்ளே வரக்கூடாது, பள்ளிகளுக்கு வரக்கூடாது. இது வந்து பள்ளிக்கூடத்துலேயே செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அதை எலிமினேட் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்க நினைக்கிற விவேக் சொன்ன மாதிரி ஸ்கூல் காலேஜுக்குள்ளே என்னைக்கு போலீஸ் உள்ளே போக முயற்சி பண்ணுதோ அன்றைக்கே வந்து அது வந்து ட்ரக்கை எராடிகேட் பண்ணுறதுக்குன்னே எப்படி வந்து சந்துரு தலைமையில் கேஸ்ட்டு எராடிகேட் பண்ணுறதுக்கு ஒரு குழு போட்டு ஒரு ஒன் மேன் கமிட்டி போட்டாங்களோ அந்த மாதிரி ட்ரக் எராடிகேஷனுக்குன்னு ஒரு தனி குழு போட்டு அதை ரெக்கமெண்டேஷன் அதுக்கிட்ட வாங்கி அதை ரொம்ப எமர்ஜென்சி மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அப்போ அதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் ஆன்டி நார்கட்டிக்கு ஒரு படை, சிறப்பு படை, டாஸ்க் ஃபோர்ஸ் அதை போட்டுட்டோம், அது ஒழிஞ்சிடும்னா ஆல்ரெடி 10 படை இருக்குது. அந்த மாதிரி கூடுதலாக ஒன்று எக்ஸ்ட்ரா அதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வந்துட போகிறது இல்லை. சிங்கப்பெண் படை மாதிரி தான் முதல் 2 நாளைக்கு எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சுது, அங்கங்கே ரோட்டில் அவங்கள பார்க்க முடிஞ்சுது. இப்போ கடந்த ஒரு 10-20 நாளாக நான் எங்கேயுமே பார்க்கல சிங்கப்பெண் படையை சேர்ந்த எந்த போலீஸையும் நான் ரோட்டில் பார்க்கல 20 நாளாக. ஸோ அந்த மாதிரி தான் அது 10ஓட 11னா இன்னொரு படையாகத்தான் போகுமே தவிர அதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸில் ஒரு கூடுதல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறது மூலமாக எதையுமே ஒழிக்கலாம் முடியாது. சட்டமன்றத்தில் சமாளிக்கணும், அதுக்காக தான் ஒரு ட்ராமாவே நடத்துகிறாங்களே தவிர அதை வந்து கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமே இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது. பொறுத்திருந்து பார்ப்போம் எதாவது பண்ணுறாங்களான்னு.